Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. इति सीता चरितम् इति सीता चरितम् इति सीता चरितम् सत्यम्. அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு மேடையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ட் அவங்களுக்கும் சென்னை சங்கமம் வழியாக நிறைய கலைஞர்கள் திரைத்துறையிலையும் இன்னைக்கு இயங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்காங்க. Why you took this initiative? எப்பயுமே எனக்கு ஃபோக் ஆர்ட் மேலே ஒரு பெரிய பிரமிப்பு எப்பயுமே இருந்திருக்கு. And saw your post and few words about him. He was a great father. அவங்க இருக்கிற இடமே எப்பயுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க என்ன மனநிலையில் இருந்தாலும் அது வேற ஒரு வெளியாக அது இருக்கும். ஃபோக் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்தார். ட்ரெடிஷ்னலாக அதே ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்க மட்டும்தான் அதை பண்ணணும்னு இல்லை. ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது woman should be able to decide what is comfortable for her, what is okay for her. இவங்க இந்த சமூகம் என்ன எப்படி பார்க்குது, நான் நடந்து போகும்போது இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க, என்னோட சேஃப்டிக்கு என்னோட உடைதான் காரணமா, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸோடு தான் நம்ம அவங்கள வளர்க்குறதுக்கு தனக்கு நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் தனக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள ஒடுக்கி வைக்கிறதுக்கும் தான் இது பயன்படும். Hello all, it takes immense pleasure to me to meet and host Ma'am Kanimozhi ma'am. So thank you so much for accepting the interview. Thank you. Yes, நீங்க 2007ல இருந்து சென்னை சங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க and then now இப்போ நெய்தல் ஃபெஸ்ட். ஸோ எப்படி இருக்கு இப்போ நீங்க திரும்பி பார்க்குறப்போ when you started long back and இப்போ எவ்வளோ கலைஞர்களை உண்டாக்கி இருக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தினா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ். கலைஞர்களை உருவாக்கலாம் இல்லை, பட் அவங்களுக்கு ஒரு அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு மேடையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ட் அவங்களுக்கும் சென்னை சங்கமம் வழியாக நிறைய கலைஞர்கள் திரைத்துறையிலையும் இன்னைக்கு இயங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அதை தாண்டி உலகம் பூரா போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய இப்போ வேல்வாசான்னு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னிஷனுக்கு அப்புறம் நிறைய அடுத்த ஜெனரேஷன் இந்த கலைக்குழுக்குள்ளே வருவாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல் இருந்த பொழுது அடுத்த தலைமுறை இதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், அண்ட் நீங்கள் ஒரு மேடையில் கூட சொல்லியிருப்பீங்க இல்லையா, நிறைய இப்போ ஃபாரினில் போய் இப்போ அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, எவ்வளோ நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே கேட்டப்போ ஓகே, இதுலேருந்து ஆரம்பித்த ஒருத்தவங்க நிறைய பேர், பீட் ஆண்டனி தாஸ்னா அவராக இருக்கட்டும், பிரதீப் குமாராக இருக்கட்டும், நிறைய பேர், சின்ன பொண்ணு மேம், நிறைய பேர் இந்த மாதிரி இது மூலயமா வந்திருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த அனுபவம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு இப்போ பெரிய ஆளாக இருப்பாங்க, பட் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்துறப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நூப் ஸ்டேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? ஞாபகம் லைக் மேடைகளில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி பழக்கம் இல்லை. அவ்வளோ பெரிய மேடை, அந்த ஸ்டேஜ் ஸ்பேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு பழக்கிறது. ஒரு ஆர்டர், ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஆர்ட்டை ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் சொல்ல வரல, பட் அதை ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அப்படிலாம் இருந்து இன்னைக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறதை பற்றி அவ்வளோ கேஷுவலாக பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Why you took this initiative? எப்பயுமே எனக்கு ஃபோக் ஆர்ட் மேலே ஒரு பெரிய பிரமிப்பு எப்பயுமே இருந்திருக்கு.
ஏன்னா அது வந்து ஒரு கிளாசிக்கல் ஆர்ட்டுங்கிறது வந்து நிறைய ஃபீலிங்ஸை பற்றி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ஒரு ஒரு நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஒரு நிதர்சனங்களை தாண்டி பல விஷயங்களை வந்து பேசக்கூடிய ஒன்றாவே இருக்கு. பட் மண் சார்ந்த கலைகள் அப்படிங்கிறது வந்து அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து காலையில் இது அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள் இது எல்லாமே வந்து இட்ஸ் அன் ஆக்சுவல் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி. ஸோ அது வந்து இந்த இதுக்குள்ளே ஊடால வந்துட்டே இருக்கும். அது எனக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை தரக்கூடிய அதில் கொண்டு வரக்கூடிய ரொம்ப சாதாரண ஒரு சாதாரணமாக அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லிகிட்டே போவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது வாழ்க்கையை பற்றி ஒரு ரொம்ப அழகான தத்துவத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு இடத்துல ஒரு லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த பாட்டுக்குள்ளே கடத்தி கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது மேலே எனக்கு எப்பயுமே ஒரு பிரமிப்பு இருந்திருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட இருந்து விலகி போகும் பொழுது அது வேற விஷயமா இந்த கலைஞர்களுக்கு தர வேண்டிய ஒரு மரியாதை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதை உருவாக்குறதுக்கு அதை தாண்டி பொங்கல் அப்படிங்கிறது வந்து மதம் ஜாதி இது எல்லாத்தையும் கடந்த ஒரு பண்டிகையாக இருந்திருக்கு. ஸோ அதையும் இதையும் ஒரு கம்பைன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2.5K இருந்த ஒரு இதை வந்து நீங்க தான் வந்து மாத்தினீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு 5000 ரூபாயா வந்து ஒரு நாளைக்கான இதை அது வந்து நம்ம இப்படி சொல்லும் போது அது ஜஸ்ட் என்னடா ஒரு 3000 ஒரு கேப்னு, ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம போய் நேர்ல பாக்குறப்போ அது ரொம்ப நம்மளுக்கு தெரியுது. they deserve it. வேற என்ன, சென்னை சங்கமம் நடக்கும்போது அவங்களுக்கு தர வேண்டிய அவங்களோட ஆர்ட்டுக்கு நம்ம தரக்கூடியது வந்து அது ஒரு ஸ்டாண்டர்டா மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அதுக்கு கீழே போய் எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறப்ப யோசிப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சஜஸ்ட் தான் பண்ண முடியும். அதை ஏற்றுட்டு பண்ணி தந்தது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். எஸ், அண்ட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவங்க அதை ஏற்றுக்கிட்டதும் ரொம்ப அழகான இல்லை, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஓகே வித் இட். ஓகே, அண்ட் இப்போ அதை பற்றி பேசுகிறப்போ எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா இட்ஸ் ஃபாதர்ஸ் டே டுடே அண்ட் வி saw your post and few words about him. He was a great father. ஒரு அவங்க இருக்கிற இடமே வந்து எப்பயுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க என்ன மனநிலையில் இருந்தாலும் அது வேற ஒரு வெளியாக அது இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் I'll always miss it. எஸ், டெஃபினெட்லி. என்னோட ஃபாதருமே சொல்லிட்டே இருப்பாங்க, எவ்வளோ பொலிட்டீஷியனாக வந்து மக்கள் அவரை செலிப்ரேட் பண்ணாங்களோ சேம் லைக் ஆர்ட் ஃபார்ம்லேயும் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் டு ஹிம். லைக் இவங்க எல்லாருக்குமே ஃபோக் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்தார். இந்த ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது இல்லையா, இது வந்து மக்களுக்கு போய் சேர்றது அண்ட் யூத் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்க? இது டெஃபினட்டாக மக்கள் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ண முடியும், அவங்கள புரிஞ்சுக்க முடியும், அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஊக்கத்தை தருவது மக்கள் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் வந்து அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லையா. அண்ட் அவங்களோட பார்ட்டிசிபேஷன், ஐம் நாட் சேயிங் ட்ரெடிஷ்னலாக வந்து அதே ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்க மட்டும்தான் அதை பண்ணணும்னு இல்லை. அதில் இன்ஸ்பயர் ஆகி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா புது விஷயங்களை கொண்டு வரதுக்கு அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய விஷயங்களை அதில் கொண்டு வந்து லைக் இஃப் யூ திங்க் இட் இஸ் ஒரு ரெக்கார்ட் ஆஃப் கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி தென் யூ ஷுட் டாக் அபவுட் தேர் ஹிஸ்ட்ரி இல்லையா. ஸோ அவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து அந்த யூத்தும் யங் பீப்புள் அதுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது, அதை ரசிக்கிறது,
அதில் பங்கேற்றுக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இட்ஸ் a collective win-win. Yeah, definitely. நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா யூ கீப் திஸ் இன் த ஆஃப் சீசன். அதாவது வேற ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நிறைய இல்லாமல் நம்ம ஒரு ட்ரை பீரியட் சொல்லுவோம்ல, சினிமா பீப்புளுக்கே அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராமிய கலைஞருக்கும் ஃபோக்ஸ் பீப்புளுக்கும் வந்து ஒரு இந்த 2 மாதம் வந்து கொஞ்சம் ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ இது நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, இட்ஸ் இட் பர்பஸ்ஃபுல்லி added thing? ஓரளவுக்கு எஸ், வி ட்ரை டு கீப் இட். ஏன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல, ஏன்னா மற்ற நேரத்துல அவங்களும் பிஸியா இருக்காங்க. அதை தாண்டி வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அவங்களோட இன்கம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்பயுமே வர ஒரு விஷயத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இதை சப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட் மேம். த உமன் எம்பவர்மெண்ட் ஆப்வியஸ்லி வி ஷுட் ஸ்பீக் அபவுட் இருந்தது. நான் ஒரு காலேஜில், வேற ஒரு காலேஜ்னா ஸ்டெல்லாவா இல்லை எத்திராஜான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, யூ டாக்கிங் அபவுட் சும்மா விமன் எம்பவர்மெண்ட் டாபிக் இருந்தது. அப்போ வந்து அந்த காலேஜில் அங்கேயே நீங்கள் இருந்துட்டு யூ ஆஸ் ட்ரெஸ் கோட் இருக்கா காலேஜில் அப்படின்ட்டு. அப்போ வந்து எல்லாரும் இருக்கு இல்லைன்னு அப்போ நீங்களே சஜஸ்ட் பண்ணீங்க, எதுக்கு let women wear whatever they want-ன்றத ஒரு காலேஜில் நீங்கள் கெஸ்ட்டாக வந்து அங்கே நின்றுட்டு நீங்கள் அதை சொன்னதை வந்து எல்லாருக்குமே அங்கே இருக்கிற அதர் காலேஜ் கேர்ள்ஸும் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, see this is where we want to become one day. லைக் நம்ம போய் நம்மளோட ஒப்பீனியனை ஒருத்தவங்க ஏற்றுக்கிற நிலைமையில நம்ம இருக்கணும் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க. பட் ஐ ரிமெம்பர் தட். ஐ திங்க் வந்து ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது வந்து woman should be able to decide what is comfortable for her and what is okay for her அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் வந்து அவங்க தீர்மானிக்கணும். இவங்க இந்த சமூகம் என்ன எப்படி பார்க்குது, நான் நடந்து போகும்போது இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, வந்து என்னோட சேஃப்டிக்கு வந்து என்னோட உடைதான் காரணமா, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸோடு தான் நம்ம வந்து அவங்கள வளர்க்குறதுக்கு, தனக்கு நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் தனக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள வந்து ஒடுக்கி வைக்கிறதுக்கும் தான் இது பயன்படும். இந்த இப்படி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, இல்லைன்னா அது வந்து டோட்டல் நான்சென்ஸ். பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு விமன் வந்து நம்ம பார்க்குறோம் வந்து கிராமப்புறங்கள்லையோ இல்லைன்னா மற்ற இடங்கள்லையோ, வென் விமன் ஃபேஸ் செக்ஷுவல் வயலன்ஸ் ஆர் அப்யூஸ், இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் தே வேர். அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது திரும்ப 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 வந்து ஒரு பெண்ணை அடக்கி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அண்ட் எப்போ வந்து ஒரு ஆணை வந்து குழந்தைய வளர்க்கும்போது ஒரு சக மனுஷியா நீ பாரு. அவ ஒரு பெண் அப்படிங்கிற உடையே இல்லை, ஒரு பெண் அப்படிங்கிறவ வந்து ஒரு சிஸ்டர், தாய், வைஃப், இதெல்லாம் தாண்டி ஒரு உனக்கும் உன்னை போல எல்லா உரிமைகளையும் இந்த சொசைட்டியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சக மனிதன். அதை அப்படி பார்த்து கற்றுக்கோ. உனக்கு என்னென்ன ஸ்பேஸ் இந்த உலகத்தில் இருக்கோ அதே ஸ்பேஸ் ஷீ இஸ் ஆல்சோ என்டைட்டில் டு. அதை சொல்லி நம்ம வளர்க்கணுமே தவிர வந்துட்டு நீ இப்படி பார்த்துக்கோ, யாரும் உன்னை பார்க்காம வளர்ந்துக்கோ, இப்படி பண்ணிக்கோ, இது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். எப்பயுமே நாங்கள் உங்களை பார்க்குறப்போ பீட் ஆர்ட், ஒரு மொழி சார்ந்து இல்லைனா பெண்களுக்கான குரல் கொடுக்கறது நாங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கோம். வாட் இன்ஸ்பயர்ட் யூ when you were little? or definitely அப்பா சொல்வீங்க, பட் நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பேசின ஒரு தருணம் இருக்கும்ல, நீங்கள் அதை ஓன் அப் பண்ணி உங்களுக்கா ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல, when it started? இல்லை, ஸ்டேஜில் ஏறதுக்கு முன்னாடி தான் யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் திங்ஸ் அண்ட் திங்கிங். பெரியார். எஸ் மேம், எக்ஸலண்ட்லி செட். இந்த வருஷம் மண்டல பொறுப்பாளராக வந்து உங்களை 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் அண்ட் டெல் அஸ் அபவுட் த எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்சோ? இல்லை, லாஸ்ட் டைமும் கேம்பெயின் குவைட் வைட்லி ஃபார் த எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன். பட் அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து ஒரு மண்டல பொறுப்பு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நல்லா பண்ணணும்னு ஒரு உணர்வு இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இட் கம்ஸ் வித் எல்லா இடமுமே இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ் அண்ட் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் அதிகமாக
இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இன்னும் அதிகமாக வந்து பழகக்கூடிய, அவங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, இன்னும் ஒரு ஆழமான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி தந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணுறதுல திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன் நெய்தலை. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் நெய்தல் பிஃபோர் க்ளோசிங் அண்ட் வை பீப்புள் ஷுட் கம் அண்ட் விசிட் நெய்தல், அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி யூத் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம் அண்ட் சி. நெய்தல் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு நினச்சா வந்து நம்முடைய கலைஞர்கள், மண் சார்ந்த கிராமிய கலைஞர்கள் நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி சொல்லுவதற்காக நம்மிடையே வந்து அவங்க மேடை ஏறி இதை வந்து இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கைத்தட்டலும் நம்மளுடைய வருகையும் தான் அவங்கள வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா மாற்றுது. அஃப்கோர்ஸ் அதை தாண்டி நெய்தலில் வந்து நிறைய எந்த செலிப்ரேஷனுமே உணவு இல்லாமல் முழுமை பெறுவதில்லை. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அங்கே. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் நபார்ட் வந்து நிறைய கைவினைஞர்கள் அவங்க கையால் செய்திருக்கக்கூடிய பொருட்கள், விவசாயிகளுடைய பொருட்கள், இதை எல்லாமே கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்ன புதுசாக இருக்குது, அந்த விவசாயிகள் என்னென்ன புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் லெட்ஸ் செலிப்ரேட் தூத்துக்குடின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. इति सीता चरितम्, इति सीता चरितम्.